guys, I'm Rogi. இந்த வீடியோல வந்து நீட் 2022 ஆன்சர் கீ எப்போ வரப்போகுது, நைட்டு தான் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து சரி நீட்டுக்கு வந்து பர்சன்டேஜா பர்சன்டைலா என்னடா பர்சன்டைல்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பர்சன்டைலை எப்படி கால்குலேட் பண்றது, நீட் ரேங்க்கு நீட் ஸ்கோரு அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீட் மார்க்கும் நீட் ரேங்க்கும் நீங்க நீட்ல எடுக்கிறது நீட் மார்க்குன்னு வரும். நீட் ரேங்க்னா என்ன, ஆல் இந்தியாவில் இப்போ 18 லட்சம் பேர் எழுதிருக்கீங்க. அதுல நீங்க எத்தனாவது லட்சத்துல வரீங்க, இல்லை எத்தனாவது 100 பேர்ல வரீங்களோ 1000 பேர்ல வரீங்களோ அது உங்களோட ரேங்கை பொறுத்து இருக்கு. அது எப்படி பர்சன்டைல கனெக்ட் பண்றாங்க, நீட்டை வந்து பர்சன்டைல எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீட் மார்க் வந்து டாப்பர்ஸ் யார், ஃபர்ஸ்ட் மார்க் வந்து மற்றவங்களை கம்பேர் பண்றது வந்து பர்சன்டைல. இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் எத்தனைனா 716, இல்லை போன வருஷம் 720 அது மாதிரி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் மார்க். இப்போ நான் 710 எடுத்திருக்கேன். ஓகேவா, உங்களோட நீட் மார்க்கும் 100 கன்வெர்ட் பண்ணுங்க. 100 கன்வெர்ட் பண்ணிட்டு நீட் டாப்பரோட டிவைட் நீட் டாப்பர் எவ்வளோ 200. இப்போ என்னோட ரேங்க் வந்து சும்மா சாதாரணமாக எக்ஸாம்பிள் 460, அது 100ல் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிவைடட் பை 710 டாப்பரோட ஸ்கோர். இதை டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 64.78 வரும். இதுதான் வந்து பர்சன்டேஜ். இதான் நீட் மார்க் வந்து பர்சன்டேஜ்ல இப்படி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீட் ரேங்க் எப்படி, நீட் ரேங்க் வந்து 18 லட்சம் பேர்ல எத்தனாவது ரேங்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது, அதுல எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் நீட் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க நீட் அதை வச்சு கால்குலேட் பண்ணா, அப்புறம் மைனஸ் உங்களோட ரேங்க், அதுக்கப்புறம் டிவைடட் பை இங்க எத்தனை ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணிருக்காங்க அதே தான் வந்து கீழே ஒன்னே இங்க உங்களோட நீட் ஸ்கோர், உங்களோட நீட் ரேங்க் இந்த ரிசல்ட் வரும்போது இந்த ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேங்கை நீங்க அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 100க்கு உங்களோட இப்போ 18 லட்சம் பேர் எழுதியிருக்கோம் சும்மா சாதாரணமா. அதுல நீங்க 4 லட்சம் ரேங்க்ல வரீங்க. அதே வந்து 18 லட்சம் பேர்ல எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்கும் போது 18 லட்சம். இப்போ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 77.77% வருது. இந்த பர்சன்டேஜ் ஏன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் தான் நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஓபிசி ஓசி 50%, 40%, இந்த ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 50% மேலே இருக்கிறவங்களுக்கு தான் எலிஜிபிள். அதே போல எஸ்சி எஸ்டி ஓபிசி 40% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே வந்து அன்ரிசர்வ்ட் பிஹெச் அவங்களுக்கு வந்து 45% வரைக்கும் தான். ஓகேவா, இந்த பர்சன்டேஜ் வந்து டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமா, நீட் மார்க்கு நீட் ரேங்க் எப்படி பர்சன்டேஜ் போடுறது, பர்சன்டேஜ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.